வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கிருஷ்ணகிரி பர்கூர்ல ஒரு தனியார் பள்ளியில குழந்தைங்களுக்கெல்லாம் என்சிசி கேம்ப் நடத்துறோம். அவங்களுக்கெல்லாம் நாங்க ட்ரைனிங் கொடுக்க போறோம். 5 நாள் கேம்ப் நடத்துறோம். அதுவும் உங்க ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து பர்மிஷன் கேட்டிருக்கு. ஸ்கூலும் அந்த கும்பலுக்கு பர்மிஷன் கொடுத்து ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே நீங்க நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர்களும் குழந்தைங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து 17 பெண் குழந்தைகள், மீதி ஆண் குழந்தைகள், மொத்தம் 41 குழந்தைகளுக்கு வந்து இந்த கேம்புக்கு அமைச்சிருக்காங்க. ஸ்கூல்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த பாய்ஸ் எல்லாம் தங்க வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஹால்ல தனியாக இந்த கேர்ள்ஸ் எல்லாம் தங்க வச்சிருக்காங்க. 5ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இந்த கேம்ப் நடக்குது. 9ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 12 வயது குழந்தை, இந்த கேம்ப்ல பங்கேற்ற அந்த குழந்தை நேரடியா ஸ்கூலுடைய பிரின்சிபல் சதீஷ் கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இந்த என்சிசி கேம்ப் நடத்திய நபர்கள்ல ஒருவர் என்னை தவறாக அணுகினார், எனக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கிட்ட போய் இந்த 12 வயசு குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. சரி, இந்த குழந்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுல, அந்த பிரின்சிபல் நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? உடனே சம்பந்தப்பட்ட அந்த குழந்தையுடைய பெற்றோரை அணுகி அவங்களுக்கு தகவலை சொல்லிட்டு முறைப்படி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட பதிவு பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து காவல்துறையில ஒப்படைச்சிருக்கணுமா இல்லையா? இவர் என்ன பண்றாரு? மாறாக அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்றாரு. என்கிட்ட சொன்ன மாதிரி இதெல்லாம் வெளியில போய் சொல்லிராத. வெளியில சொன்னா உனக்குதான் அசிங்கம். எல்லாரும் உன் மேலதான் தப்புன்னு சொல்லுவாங்க. உன் வீட்டுல போய் சொன்னேன்னா, இந்த விஷயம் வெளியில வந்துச்சுன்னா உன் குடும்ப கௌரவம் பாழா போயிரும். நாளைக்கு உன் குடும்பத்துக்கே இது ஒரு பெரிய அவமானமா போயிடும். ஸ்கூலுக்கு அசிங்கமா போயிடும். இங்க ஸ்கூல்ல மத்த பிள்ளைங்கள் எல்லாம் படிக்கிறாங்க. உன்னுடைய எதிர்காலம் நாசமா போயிரும். அதனால யாருகிட்டயும் எதையும் சொல்லாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை மனசுலயே போட்டு நினைச்சு 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 அந்த மன அழுத்தத்துல அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. உடம்பு சரியில்லாத அந்த குழந்தைய பக்கத்துல இருக்கிற கிளினிக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சோதனை செய்த போதுதான் இந்த குழந்தைக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வந்து பக்குவமா அந்த குழந்தை கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்பதான் அந்த குழந்தை உண்மையா அந்த மருத்துவர்கள் கிட்ட சொல்லியிருக்கு. உடனே பக்கத்துல இருந்த அரசு ஆஸ்பத்திரிக்கு இந்த குழந்தைய ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லி போலீஸுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. தகவல் சொன்னதுக்கு அப்புறம் காவல்துறை நடவடிக்கையில இறங்கி இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 7 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதுல அந்த பள்ளியை சேர்ந்த அந்த பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், ஒரு சில டீச்சர்ஸ் இவங்க எல்லாம் அடக்கும். இதுல முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய சிவராமன் நாம் தமிழர் கட்சியோட அந்த பகுதியோட இளைஞர் அணி பாசறையில செயலாளரா இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியே வருது. போலீஸ் இந்த மாதிரி எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் கோயம்புத்தூர்ல போய் பதுங்கி இருக்கிறாரு, தலைமறைவா இருக்கிறாரு. இவரை தேடி போய் கண்டுபிடிச்சு இவரையும் கைது பண்ணிருக்காங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் போது கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டு இன்னைக்கு மாவு கட்டு போட்டுட்டு இருக்காரு. இப்படி தைரியமா ஒரு தனியார் பள்ளிக்குள்ள புகுந்து என்சிசி கேம்ப் நடத்துறோம் அப்படின்னு பொய் சொல்லி ஒரு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனையே ஏமாற்றி அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை இவங்க வந்து ஆக்சஸ் பண்ணி அந்த குழந்தைகள் கிட்ட வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க, அத்துமீறி நடந்திருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இன்னைக்கு என்சிசில இருந்து அபிஷியலா அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த நபர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்களுக்கு என்சிசியோட எந்த விதமான தொடர்பும் கிடையாது, நாங்க கிருஷ்ணகிரியில எந்த விதமான இந்த மாதிரி கேம்பும் நடத்தல, இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட ஒரு ஃபேக் கேம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதுல யாரெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்கூல் நிர்வாகம். யாரோ ஒரு கும்பல் வந்து உங்க ஸ்கூல்ல என்சிசி கேம்ப் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட் என்ன? அவங்க உண்மையிலேயே என்சிசியை சேர்ந்தவங்க தாங்களா? இதுக்கு முன்னால எங்கெல்லாம் கேம்ப் நடத்தி இருக்கிறாங்க? அந்த ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போன் பண்ணி விசாரிப்போம். நல்ல முறையில கேம்ப் நடந்திருக்கா? இந்த மாதிரி கேம்ப் நடத்தினா சர்டிபிகேட் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் ரெகக்னைஸ் சர்டிபிகேட்டா? இவங்க உண்மையிலேயே என்சிசி கேம்ப் தான் நடத்துறாங்களா? இதெல்லாம் வெரிஃபை பண்ணாம எப்படி ஒரு கும்பலை நீங்க ஸ்கூல் கேம்பஸ்குள்ள அலோவ் பண்ணீங்க? அப்படி என்ன ஒரு பொறுப்பு இல்லாம, ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா, ஒரு அஜாக்கிரதையா
குழந்தைங்களுடைய வாழ்க்கைய, குழந்தைங்களுடைய செக்யூரிட்டிய, குழந்தைங்களோட சேஃப்டிய வந்து நீங்க விளையாடி இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் அடுக்கடுக்கா விஷயங்கள் வெளிய வருது. இதே மாதிரி 13க்கும் மேற்பட்ட குழந்தைகிட்ட இவங்க தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மைகள் வெளிய வருது. அப்ப இந்த மாதிரி எத்தன ஸ்கூல்ல போய் எவ்ளோ கேம்ப் நடத்தி கேம்ப்ங்கிற பேர்ல எத்தன குழந்தைங்க வாழ்க்கையில இவங்க விளையாடி இருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த அளவுக்கு அஜாக்கிரதையா பொறுப்பில்லாம இருக்கிறாங்களா தனியார் பள்ளிகள்? ஃபீஸ்ங்கிற பேர்ல கட்டணத்த மட்டும் நல்லா வசூல் பண்ண தெரியுதுல்ல. சரி கேம்ப் நடத்துறீங்க. உங்க கேம்பஸ்குள்ளேயே தான் நடக்குது. பெண் பிள்ளைகள் பங்கேற்கிறாங்க. ஆம்பள பிள்ளைங்க எல்லாருமே 8ல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்க. அப்ப அவங்கள சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஸ்கூல் சார்பாக ஒரு 2 டீச்சர்ஸ் வைக்கணும் அப்படின்ற அடிப்படை அறிவு கூட அவங்களுக்குலாம் இல்லாம போச்சு. 2வது கேள்வி பெற்றோர்கிட்ட. என்சிசி கேம்ப் அப்படின்னா உடனே பசங்கள அனுப்புறீங்களே, என்ன நடக்குது? ஏது நடக்குது? ஏதாவது விசாரிச்சீங்களா? ஸ்கூல் தான் கேட்கல. உங்க பிள்ளைங்களோட சேஃப்டிய பத்தி நீங்க யோசிக்கணும் இல்லையா? இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும்ல. ஃபீஸ்ன்னு கேட்கும்போது மட்டும் எப்படியாவது கடன உடனே வாங்கி கொண்டு போய் கட்டணும்ன்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்குல்ல. அதே ஆர்வம் ஏன் குழந்தையோட பாதுகாப்பு மேல வரமாட்டேங்குது? 3வது மிக முக்கியமானது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நோக்கி நாம எழுப்ப வேண்டிய கேள்வி. இது போன்ற ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு கட்சியில சேர்க்கிறீங்க? நான் குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியை மட்டும் சொல்லல. எல்லா கட்சிகளிலும் இது போன்ற நபர்கள் இருக்கிறாங்க. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா, உடனே அவர வந்து நாங்க வந்து கட்சிய விட்டு தூக்கிட்டோம். அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிக்கிறது வந்து எந்த விதத்துல வந்து ஜஸ்டிஃபையபிள்? இதற்கு நேரடியாக கட்சி தலைமையோ, இல்ல திரு சீமான் அவர்களோ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. மற்ற கட்சிகள்லயும் அப்படிதான். கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு தனி நபருடைய வக்கிரத்துக்கு வந்து கட்சிய நம்ம பொறுப்பாக்க முடியாது. இல்ல கட்சிய நம்ம காரணம் காட்ட முடியாது. ஆனா, கட்சிகள் இது போன்ற நபர்கள கட்சியில சேர்க்கும் பொழுது கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கலாம்ல. ஒருத்தர கட்சியில சேர்க்கிறீங்களா, உங்களோட பின்னணி என்ன அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கலாம்ல. இந்த நபர் குழந்தைங்க கிட்டயே இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாருன்னா, கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட இவர் எவ்வளவு நடந்திருப்பாரு? எந்த அளவுக்கு அவங்கள விக்டிமைஸ் பண்ணவோ, யூஸ் பண்ணவோ ட்ரை பண்ணியிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விய பொதுவா நான் எல்லா கட்சிகளுக்கும் தான் வைக்கிறேன். இதுல விரைந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணதோட மட்டும் பத்தாது. இது மாதிரி கேசஸ்ல ட்ரையல ஸ்பீட் அப் பண்ணி பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும். சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு க்ளோஷர் வாங்கி கொடுங்க. அப்பதான் இதை கடந்து, இதை மறந்து, இந்த ரணங்களை மறந்து அந்த குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமான அடல்ட்ஸா வளர முடியும். தொடர்ந்து வீட்டுல இருக்கக்கூடிய உங்க பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. பேச பேசதான் இது போன்ற அவேர்னஸ் எல்லாம் அதிகமாகும். பேசுறதுனால எந்த தப்புமே இல்ல. ஸ்கூல்ல செக்ஸ் எஜுகேஷன் கத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸ்கூல்ல கத்து கொடுக்கறது கிடையாது. பேரண்ட்ஸ் ஆன நாம தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்கணும். தப்பே இல்ல. நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பா இருக்கணும்னா சில விஷயங்களை மனசு விட்டு நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசித்தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா யாரு என்ன உருட்டினாலும், யாரு என்ன மிரட்டினாலும், யாரு எப்படி அச்சுறுத்தினாலும் கவலையே படாதீங்க. நாங்க இருக்கோம். எங்க கிட்ட வந்து சொல்லுங்க. அப்படிங்கிற நம்பிக்கையை உங்க குழந்தைகிட்ட கொடுங்க. இந்தியாவுல இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய கேசஸ் வந்து ரொம்ப குறைச்சல். ரிப்போர்ட் பண்ணாம எவ்வளவோ கேசஸ் வந்து மூடி மறைச்சிருக்கிறாங்க. எவ்வளவு கேசஸ் வெளியில வராமலேயே தெரியாமலேயே போயிடுது. இன்னைக்கு நாடு பூரா பெண்களுடைய பாதுகாப்புக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரமா கையில எடுக்கிறதுக்கு இந்த கிருஷ்ணகிரி சம்பவம் மேலும் ஒரு காரணம். தொடர்ந்து குரல் எழுப்புவோம். தொடர்ந்து போராடுவோம்.